Hey guys, welcome back to my channel. நான் இந்த லுக்கை வந்து நவராத்திரிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக ரொம்ப நல்ல கோல்டன் ஷேட் இருக்க ஒரு மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து மாமாஅர்த்தோட மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து என்னோட Maybelline Fit Me ஃபவுண்டேஷன் ஷேட் 310 வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். மீடியம் கவரேஜ் தான் நான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து நீங்கள் ஒரு டேம்ப் பியூட்டி பிளெண்டர் வச்சு ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் இந்த LA Girl Pro கன்சீல் வந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஹைலைட் ஏரியாஸ்லேயும் எங்கெல்லாம் வந்து லைட்டாக என்னோடய டார்க் கலரேஷன் இருக்குது, லைக் அண்ட்ரை, அதுக்கப்புறம் என்னோடய ஐ ஷேடோக்காக கொஞ்சம் ஒரு பேஸ் மாதிரி இதே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என் டீ ஜோன்லேயும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மேப்லைனோட ஃபினிஷிங் பவுடரை வந்து நான் வந்து யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஒரு கோட் போடுறேன். ஸோ இது வந்து காம்பேக்ட் பதிலாக இதை யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவுமே நல்லா இருக்குது, எந்த ஒரு ஆயிலினஸ் எதுவுமே இல்லாத ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து நான் என்னோடய கேட்ரஸ் கோல்ட் காஜல் யூஸ் பண்ணி வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் லோயர் லேஷில். என்னோடய இந்த ஆரஞ்ச் அண்ட் கோல்டன் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப ஹெவி மேக்கப்பாக இல்லாமல் நீங்கள் இந்த லுக்கை வந்து கோவிலுக்கு ஈவன் ஆஃபீஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சட்டிலாக இருக்கும் இந்த லுக்கு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து லோயர் க்ரீஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஈவன் அவுட் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஷார்ப் லைன்ஸும் இருக்காது. ஒன்ஸ் அதை பண்ணோடனே மேப்லைனோட குட்டி பேலட் யூஸ் பண்ணி கோல்டன் டொபாஸ் பேலட் யூஸ் பண்ணி ஒரு நல்ல கோல்டன் ஷிம்மர் ஷேடை வந்து சென்டர் ஆஃப் த ஐஸில் வச்சுட்டு அதையும் வந்து ஸ்மூதன் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லுக் வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக அண்ட் அதே சமயம் ரொம்ப கிளாஸியாகவும் இருக்கும். ஹெவி மேக்கப் இல்லாத ஒரு லுக்கும் கொடுக்கும். அதே சமயம் ரொம்ப நீட்டாக நல்ல கிளிட்டரியான ஒரு ஐஸ் கிடைக்கும். இப்போ வந்து அந்த கோல்டன் ஷேடு ஷிம்மர் ஷேடை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதையும் ஈவன் அவுட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு ஷேட் எடுத்து என்னோடய ப்ரோஸ்க்கு கீழே வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் ஒயிட் கலர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது எப்படின்னா எடுப்பாக தெரியும், ஐப்ரோஸ் வந்து எப்பயுமே எடுப்பாக தெரியும். இந்த ஸ்டெப் பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஐப்ரோஸோட இதை வந்து பாயிண்டடாக காமிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ நான் இந்த இதுக்கு ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு தான் வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நல்லா ஈவன் அவுட் பண்ணதுக்கப்புறம் இப்போ லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் வந்து என்னோடய நார்மலான லிக்விட் லைனர் வச்சு ஒரு தின் லைன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல அழகான டெஃபினேஷன் உங்கள் ஐஸ்க்கு கொடுக்கும். ஒரு சின்ன ஃப்ளிக் மட்டும்தான் வைக்கிறேன். ஸோ எகெயின் 2 கண்ணுக்கும் வந்து ஒரு தின் லைன் வந்து போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் ஒரு நல்ல கோல் வச்சு அந்த இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே நான் வந்து என்னோடய H&Mோட கிளிட்டர் ஐலைனர், கோல்டன் கிளிட்டர் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடையில் ஒரு அழகான ஒரு தின் கோல்டன் லைன் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கீழே இருக்க பேஸ் ஐஷேடோவோட கலரை பிக்கப் பண்ணிவிட்டு இது ரொம்ப நல்லா க்ளோயியாக இருக்கும். ஸோ பார்க்குறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே சமயம் வந்து ஒரு நல்ல ரிச் கோல்டன் டெக்ஸ்சர் உங்கள் கண்ணுக்கு கொடுக்கும். அண்ட் உங்களோட சாரீக்கோட அது ரொம்பவே நல்லா சூட் ஆகும். ஸோ இதை வந்து என்னோட அந்த ஐஸோட இன்னர் கார்னருக்கும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறக்கு ஒரு அழகான கிளிட்டரியான டியூயி லுக் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே வந்து நான் என்னோடய அண்டர் ஐக்கு, அதாவது வாட்டர் லைனில் வந்து கோல் காஜல் வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு பிளாக் காஜல். அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஒரு லிப்ஸ்டிக், ஒரு ஆரஞ்சு ஷேட் இருக்க லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்திங்கன்னா, என்னோடய ஒரு நார்மலாக ஈஸியாக போடக்கூடிய பன் மாதிரி பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் வச்சுருக்கேன். இதோட என் லுக் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அக்சசரைஸ் பண்ணோடனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கான மேட்சிங் இயரிங், நெயில் பாலிஷ்லாம் போட்டு ஒரு டக்கரான ஒரு பிந்தி வச்சா நம்மளோட பியூட்டிஃபுல்லான இந்த நவராத்திரி லுக் ரெடி. ஸோ இந்த வீடியோ லுக் வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவ் சீசனில் ஈஸியாக கேரி பண்ணுறக்கு அண்ட் அதே சமயம் ஹெவி மேக்கப் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப எலகண்ட்டான அதே சமயம் ரொம்ப கிளாஸியாக க்ளோயியாக இருக்க இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until I post my next video, take care and bye.